ஜெபிப்போம். எங்களை அன்பாய் அதிகமாக நேசிக்கிறதான நல்ல இயேசு சுவாமி தகப்பனே, இந்த நாளினுடைய ஆண்டவரே திருமுறை ஆய்வை ஆண்டவரை நடத்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த திருமுறை ஆய்வுக்காக வந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த திருக்கரத்தில் ஒப்படுக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தின் ரகசியங்களை ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின ஆண்டவரே உடைய தயவுக்காக நன்றி இயேசு சுவாமி தகப்பனே. இன்னுமாய் வேதத்தின் ஆழத்தை, அகலத்தை, நீளத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியான தெய்வீக ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேதாகம ஆய்வை எங்களுக்காக ஆண்டவரை நடத்துகிறதான போதிக்கிறதான ஆயரின் திருக்கரத்தில் ஒப்படுக்கிறோம் ஐயா தகப்பனே. நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ள, வேதத்தின் ரகசியங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு ஆண்டவரை உடைய விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வேதாகம ஆய்வினுடைய துவக்கம் முதல் முடிவதும் தேவ பிரசனங்களை ஆளுகை செய்ய ஒப்படுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைய நாளிலே வகுப்பை நாம் தொடங்குகிறோம். லூக்கா 10வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் நியாயசாஸ்திரி என்கின்ற ஒருவர், லாயர், த டீச்சர் ஆஃப் தி லா, அவர் இயேசுவின் இடையில் வருகிறார். ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு இயேசுவானவர் ஒரு பதிலை சொல்லி, ஒரு கதையை சொல்லி அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார். அதிலிருந்து தான் குட் சமாரிட்டன் என்று சொல்லப்படுகிற, நாம் அழைக்கின்ற நல்ல சமாரியன் ஓமை அதிலிருந்து பிறந்திருக்கிறது. அப்போ அதை பற்றி தான் நம்ம படிச்சுருக்கிறோம். ஸோ அந்த நியாயசாஸ்திரி அப்படின்னா என்ன, அவர் யார், அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஹலாக்கா அப்படின்ற அவருடைய சட்டங்களை இயற்றுகிறவர்கள் அல்லவார்கள். இந்த ஹலாக்காவை தான் கடந்த வகுப்பில், ஹலாக்கான்னா என்ன, சட்ட நெறிமுறைகள், அதாவது ரிலீஜியஸ் லா, ஒரு நடைமுறையில் ஒவ்வொரு யூதர்களும் இந்த ஜூதாயிசம் என்று சொல்லப்படுற மதத்தில் எப்படியா அவங்க ஃபாலோ பண்ணணும், ஒவ்வொரு நாள் எப்படி வாழணும், என்னென்ன நெறிமுறைகள், அதை பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா, அதிலிருந்து வருகிறதான சமூக 5வது பாயிண்டா இன்னைக்கு சமூக நெறிமுறைகள். அதுல ஒரு 5th பாயிண்ட் சமூக நெறிமுறைகளை நம்ம பார்க்கிறோம், சோஷியல் எத்திக்ஸ். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுல முதலாவது ஏழைகளுக்கு உதவி. இந்த சமூக நெறிமுறைகள்ல ஏழைகளுக்கு உதவி, இத எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா, TZEDEKAH, டி சைலண்டிங்க, இப்போ ஜெதேகா அப்படின்னு சொல்றாங்க. ஏழைகளுக்கு உதவி செய்கிறத ஜெதேகா அப்படின்னு அழைக்கிறாங்க. டி சைலண்ட், ஜெதேகா அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ ஜெதேகான்னா என்ன, இன்னைக்கு நம்ம பார்க்கும்போதுல ஹலாக்கல ஜெதேகா. ஸோ ஹலாக்கான்னா என்ன, ரிலிஜியஸ் லா. ஒரு யூத அந்த நெறிமுறையில எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பாயிண்ட், ஏழைகளுக்கு உதவி செய்யற ஒரு விஷயம். அதை நம்ம என்ன சொல்றோங்க, என்ன நேம்ல அவங்க அதை அழைக்கிறாங்க, ஜெதேகா அப்படின்ற ஒரு பெயர்ல அதை அழைக்கிறார்கள். இது சாதாரண சேரிட்டி அல்ல, ஆர்டினரி சேரிட்டி. அதாவது சேரிட்டினா ஒரு உதவி செய்கின்ற ஒரு அமைப்பு, அது அல்ல. சேரிட்டி அப்படின்னாக்கா உதவி செய்கின்ற நிறைய அமைப்புகள் இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஜெதேகா அல்ல. தயவு செய்து அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சொல்லானது இந்த ஜெதேக் அப்படின்னு இந்த வார்த்தையில இருந்துதான் இது வருகிறது. அப்படின்னா நீதி நிலை அப்படின்னு அர்த்தம். நீதி நிலை, ஜெதேக் என்ற வார்த்தையில ஜெதேகா என்ற வார்த்தை வருகிறது. அப்படின்னா ஏழைகளுக்கு உதவி செய்வது. அப்போ அதனுடைய மீனிங் என்ன, நீதிநிலை. அப்போ ஏழைகளுக்கு உதவி செய்யற ஒரு ப்ரோக்ராம யூதர்கள் என்ன அழைக்கிறாங்க, ஜெதேகான்னு அழைக்கிறாங்க. ஆனா அதுக்கு என்ன மீனிங்கா இருக்குது, நீதிநிலை அப்படின்னு வருது. அப்ப நீதிநிலை என்பதிலிருந்து, அல்லது தயவு காட்டுதல் அப்படின்னு கூட இல்லை, இன்னும் மேல போய் நீதியாக செய்ய வேண்டிய கடமை இப்படி சொல்லலாம். ஜெதேகா அப்படின்னாக்கா நீதியாக செய்ய வேண்டிய
கடமை. ரொம்ப முக்கியமானது பாருங்க, நீதியாக செய்ய வேண்டிய கடமை. ஐயா, ஏழைகளுக்கு உதவி செய்வது என்பது ஏதோ நீங்க போய் அவங்க மேல அப்படியே கரிசனப்பட்டு நீங்க அப்படியே போய் மன இறங்கி செய்கிற காரியம் அல்ல. அவங்களுடைய பார்வையில அது நீதியாக செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு யூதனுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. இப்ப இந்த கடமையை தவறாங்க. எல்லாம் புரிஞ்சுக்கங்க. இந்த இயேசுவினுடைய இந்த ஓமையில, குட் சமாரிட்டன் ஓமையில இந்த கடமை தான் யூதன் தவறான். நல்லா புரிஞ்சுக்க. ஏன் ஏசாமி இந்த ஓமையை சொல்ல வர்றாரு? அப்ப இந்த நியாயசாஸ்திரியை பத்தி படிச்சாதான் எதற்காக இந்த ஓமை இயேசுவானவர் சொல்ல வந்தாருன்னு செய்தியை நம்ம என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். பாருங்க, அப்ப என்ன சொல்றாங்க? நீதியா செய்ய வேண்டிய கடமை ஏழைகளுக்கு உதவி செய்யறதுன்னா இந்த சிதேக்கா. அப்போ நீதியா செய்ய வேண்டிய கடமையை அவர்கள் செய்யவில்லையோ இல்லையா? அங்க ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்ற ஒரு செய்தி சொல்லி அது பின்னால நான் உங்களுக்கு வரலாறு எல்லாம் சொல்ல போறேன். அதுக்கு முன்னால நம்ம இதை வேகமா பார்த்தலாம். இதுக்கு ஒரு வேத அடிப்படை ஆதாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீதிமொழிகள் 19வது அதிகாரத்துல 17வது வசனம். நீங்க அப்புறமா வீட்டுல படிச்சு பாருங்க. இது நீதியா ஒரு நீதியை நிறைவேற்ற வேண்டிய கடமையை குறித்து இந்த வசனமானது சொல்லுகிறத நாம் பார்க்கின்றோம். ஒரு விஷயம் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க? இந்த ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த ஜெடேக்கா பாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கான். நம்ம உண்டி வச்சிருப்போம்ல, அது மாதிரி என்ன நிறைய கடைகள் எல்லாம் போனீங்கன்னா உதவி செய்யறதுக்குன்னு ஒரு உண்டியல் வச்சிடறாங்க. அது மாதிரி நாங்க நினைச்சுக்கிங்க. இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜெடேக்கா பாக்ஸ் அவங்க என்ன கூப்பிடுறாங்கன்னாக்கா PEUSHKE, புஷ்கே. இந்த காணிக்க பெட்டிக்கு அல்லது இந்த ஜெடேக்கா பாக்ஸுக்கு புஷ்கே அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புஷ்கேவை வீடுகளில் மாட்டி வைப்பாங்க. சினகாக், அதாவது ஜெபாலய கூடத்துல அதை கொண்டு போய் சிறு குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்து கொடுக்கிற காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த ஜெடேக்கா பாக்ஸை பயன்படுத்தி கொடுப்பாங்க. இது அவங்க ஒரு பிராக்டிஸா வச்சுட்டு இருக்காங்க. ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியில சர்ச்சில் இப்போ நம்ம கூட என்ன பண்றோம், லென்டன் சீசன்ல நம்ம காணிக்கை உண்டியல் ஒன்று கொடுக்குறோம், அப்படிதானே? எதுக்கு உண்டியல் கொடுக்குறோம்? அதுக்கு நம்ம சுய வெறுப்பு உண்டியல், அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கோம்? சுய வெறுப்பு உண்டியல். அது போல இவங்க குழந்தைகளுக்காக அந்த புஸ்கே அப்படின்ற ஒரு பாக்ஸை குழந்தைகளுக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை என்ன பண்றாங்க? அந்த பிராக்டிஸை சைல்ட்ஹுட்ல இருந்து அவங்க பிராக்டிஸை கொண்டு வராங்க. பாருங்க, அந்த ஏழைகளுக்கு உதவி செய்கிற அந்த பிராக்டிஸை அவங்க என்ன பண்றாங்க? எங்க இருந்து தொடங்குறாங்க? குழந்தை பருவத்திலிருந்து தொடங்குறாங்க. சார், ஒரு பிராக்டிஸ குழந்தை பருவத்திலிருந்து ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் என்ன பண்ணும்? மறக்க கூடாது. அதுக்குதான் 5ல் விளையாதது சொல்றாங்கல்ல. அப்போ இந்த பிராக்டிஸ் அவங்க என்ன பண்றாங்க? சிறு குழந்தையா இருக்க பொழுது ஏழைகளுக்கு உதவணும், சதேக்கா பண்ணணும் அப்படின்னு ஒரு பிராக்டிஸ் என்ன பண்ணிருக்காங்க. இது எல்லாமே நியாயசாஸ்திரி பைபிள்ல படிக்கிறோம். நியாயசாஸ்திரி இயேசுவினிடத்தை நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுக்கிற விஷயத்தை கேட்கிறார். அப்ப அதுக்கு ஏசாமி பதில் சொல்லும் போதுதான் இந்த கதையை சொல்றாரு, இந்த ஓமையை சொல்றாரு. அப்ப அவங்களுடைய வேல்யூஸ் அவங்க என்ன பண்ணாரு அவர்ன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த ஜெடேக்காவை குழந்தையிலிருந்து அவங்க என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணிருக்கணும். பட் அவங்க என்ன பண்ணல? ஃபாலோ பண்ணல. அதைத்தான் இயேசுவானவர் அவருடைய கதையில நீங்க நீதியா செய்ய வேண்டிய கடமை என்ன பண்ணல? நீங்க செய்யவில்லை. நீங்க ஒருவேளை நமக்கு கூட இது ஒரு சேலஞ்சு தான். நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம ஏதோ ஏழைகளுக்கு உதவி செய்யறதுன்றது ஏதோ நம்ம கிட்ட பணம் இருக்குது, நம்ம பிச்சையா போடுறோம்னு நினைக்கலாம். ஒரு சில நேரங்களில் என்கிட்ட மீதியா இருக்கிறத இல்ல நான் கொடுக்குறேன் அப்படின்ற எண்ணம் இருக்கலாம். அப்படி இல்லை. இது நீதியாக செய்ய வேண்டிய, இட் இஸ் அவர் டியூட்டி, இட் இஸ் அவர் கஷ்டம், நம்முடைய கடமை. இது ஒவ்வொரு யூதனுக்கு அது கடமையாக இருந்திருக்கிறது. ஆனா என்ன பண்ணினாங்க? அந்த கடமையை ஒருத்தர் தவறுகிற பொழுதுதான் இயேசுவானவர் அதை அவர்களுக்கு சொல்லுவதற்காக முயற்சி செய்கிறார். அப்ப இந்த ஓமை ஒரு கடமையை தவறுகிற பொழுது அந்த கடமையை அவர்களுக்கு மீண்டுமா நினைவுபடுத்துவதற்காக இயேசுவானவர் இந்த நியாயசாஸ்திரிகிட்ட ஏன் இந்த ஓமையை சொன்னாரு? குட் சமாரியன் சொல்லி நம்ம சொல்றோம், சமாரிய ஓமை.
ஏன் சொன்னாரு அப்படின்னா, குழந்தைல இருந்து கத்துட்டு இருந்தீங்களே சார், குழந்தைல இருந்து கத்துட்டு தாங்க அது என்ன பண்ணணும், வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம லைஃப்ல நிறைய வசனங்களை கத்துக்கொள்றோம். வசனம் கட்டுவது முக்கியம் இல்லை, அது வாழ்க்கையில அபியாசப்படுத்துவது, நடைமுறைப்படுத்துவது, செயல்படுத்துவது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதை செய்யணும். சோ ஃபர்ஸ்ட் இந்த சமூக நெறிமுறைகளை, சோஷியல் எத்திக்ஸ்ல ஏழைகளுக்கு உதவி செய்தல் முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது அவங்களுக்கு வட்டி சுரண்டல் தவிர்ப்பு. வட்டி வாங்குறாங்கல்ல, அதை தவிர்க்கணும் சார். வட்டி வாங்க கூடாது சார். அடுத்து சோஷியல்ல உன் கூட இருக்கிற ஒரு மனுஷனோடு, குடும்பத்தோட உன்னோட வாழ்கிற ஒரு மனிதனத்துல வட்டி வாங்கி சுரண்டி அவன் வாழ்க்கை என்ன பண்ணிடாத, காலி பண்ணிடாத அப்படின்னு சொல்லி ஒரு எத்திக்ஸ் அவங்களுக்கு, அவங்க யார் எழுதியிருக்கா, நியாய சாஸ்திரி தான், நம்முடைய லாயரு அவர் தான் எழுதி வச்சிருக்கு. அப்புறம் உண்மையை பேசுதல் நெறிமுறையில ரொம்ப முக்கியமானது உண்மையை பேசுதல். கவனிங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு அழகான ஒரு கடமை உண்மையை பேசு. நம்ம இன்னைக்கு நிறைய விஷயத்துல சின்னத்துக்கு விஷயத்துக்கு கூட நம்ம என்ன பண்றோம், ஆமா இல்லையா? இந்த உண்மை பேசுறதுன்றதுக்கு நமக்கு ரொம்ப தூரமா நிறைய நேரத்துல ஒண்ணுமே இருக்காதுங்க. ஸ்கூல்ல இருந்து தொடங்காது, ஏன்டா லேட்டுனாக்கா நம்ம என்ன பண்ணோம், எதுனா ஒரு சொல்றாங்களே இல்லையாங்க. இன்னைக்கு பொய் பேசுறது வந்து சாதாரணமா மாறி போச்சு. யூதர்கள் அதுதான் என்ன பண்றாங்க, அவரு சோஷியல் எத்திக்ஸா வச்சிருக்கிறாங்க சார், உண்மையை பேசுறத பாருங்க. அப்புறம் இன்னொன்னு பாருங்க, தொழிலில் நேர்மை பாருங்க, ரொம்ப அழகா இந்த சட்டத்துல நல்லா தான் வச்சிருக்கிறாங்க. தொழில் செய்யறதுல ரொம்ப நேர்மையா இருங்க, உண்மைய மட்டும் பேசுங்க. இப்போ இதெல்லாம் அந்த சமூக நெறிமுறைகளில் வருகின்றதான ஒரு மிக முக்கியமான கருத்துகள் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு நாள்ல 3 ஜெபங்கள் செய்திருக்கிறாங்க. காலை ஜெபம், நின்று ஜெபிப்பது, ஆஃப்டர்நூன் பிரேயர், மதிய ஜெபம். நம்ம அப்படியே பக்தியான ஜெபம் நினைச்சிருக்கோம். அவங்க இரவு நேரத்துல ஒரு சைலண்ட் பிரேயர். உங்களுடைய திருமணத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு கட்டுவாங்க ஜெபங்களை.